நீங்க பலவீனமா உணர்றீங்களா? உங்க விதியின் மேல உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லையா? நம்மளோட தேசத்தின் தலைவிதி உங்க தொழில், நிதி, பாதுகாப்பு மற்றும் உங்களோட அன்றாட வாழ்க்கையும் கூட. நம்மளோட இதயமும் சிந்தையும் ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கு. சில நேரங்கள்ல கொஞ்சம் பலம் இருந்தாலும் வெற்றி பெறலாம். உங்க வாழ்க்கையில இருக்கிற உணர்ச்சி, உடல் அப்புறம் ஆவிக்குரிய குழப்பங்களை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாருன்னு என்னால சொல்ல முடியும். ஒரு வெற்றியாளரை விடவும், ஜெயிக்கிறவரை விடவும், ஜெயம் கொண்டவரை விடவும் அதிகமாகவும் ஒரு மேற்கொண்டவராக இருப்பதற்கான பலத்தை உங்களுக்கு கொடுக்கிறவர் அவர்தான். ஒரு மேற்கொள்பவரா உங்க தோல்விகளை விட உங்க வெற்றிகள் உங்களை வரையறுக்குது. ஒரு மேற்கொள்பவரா நீங்க தேவன் கொடுத்த கவசத்தை அணிஞ்சிக்கிறீங்க. அது எதிரிகள் கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்குது. அப்புறம் உங்களோட ரொம்ப பெரிய தடைகளை வெல்றதுக்கு அதிகாரம் கொடுக்குது. மேற்கொள்ளும் ஆணாவும் பெண்ணாவும் இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம். வெற்றிலையும் வலிமையிலையும் அமைதியிலையும் அன்பிலையும் நடக்க நாம அழைக்கப்பட்டிருக்கோம். சில நேரங்கள்ல அவங்க எப்படி இருக்காங்கன்னு நான் அவங்க கிட்ட கேட்கும்போது, கஷ்டமான சூழ்நிலையில நான் நல்லா இருக்கேன்னு சொல்றத நான் கேட்டிருக்கேன். ஆனா நம்ம சூழ்நிலைகளுக்கு உட்பட்டவர்கள் இல்லை, சூழ்நிலைகளுக்கு மேலானவங்க. நாம தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை, நாம ஜெயிப்பவர்கள். ஆமென். அசைக்க முடியாத வலிமை, அசைக்க முடியாத நம்பிக்கை, அப்புறம் நம்ப முடியாத பலம் கொண்ட வாழ்க்கையை நீங்க வாழுங்க. நீங்க எப்படி ஒரு வெற்றியாளரா ஆக முடியும்ன்றத கண்டுபிடிங்க. சகோதர சகோதரிகளே, வேத ஆசிரியர், எழுத்தாளர் மற்றும் தொலைக்காட்சி தொகுப்பாளர் ஷீலா வால்ஸை வரவேற்போம். வணக்கம், வருக. வரவேற்கிறோம். நான் ஷீலா வால்ஷ். நீங்க இன்னைக்கு எங்களோடு இங்க இணைஞ்சதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உலகம் செதஞ்சு போறத போல நீங்க எப்பவாவது உணர்ந்திருக்கிறீங்களா? சில நேரங்கள்ல உங்க இதயம் இனி காயத்தை தாங்க முடியாதுன்னு உணருது. ஆனா எதையெல்லாம் உலகம் உங்க மேல எரியுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நாங்க விரும்புறோம். அது கவலை, பயம், குழப்பம், சலனம் போன்றவை. நீங்க எதை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். நீங்க பலியாக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு ஜெயிப்பவரா தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறதால அந்த வெற்றியில வாழ உங்களுக்கு விருப்பம் இருக்கு. சாத்தான் உங்கள் பாதையில எதை வச்சாலும் நீங்க அதை மேற்கொள்ள முடியுங்கிற தேவனுடைய வாக்குறுதியை நமக்கு உறுதிப்படுத்த டாக்டர் ஜெரேமியா இங்க இருக்காரு. ஆக இன்னைக்கு எங்களோட இருக்கிறதுக்கு உங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நீங்க என்னோட இணைஞ்சு அன்பான போதகரும் எழுத்தாளரும் பைபிள் ஆசிரியருமான டாக்டர் டேவிட் ஜெரேமியாவை மேடைக்கு வரவேற்போம். இது உற்சாகமா இருக்கு. ஜெயங்கொள்பவருங்கிறது சிறந்த தலைப்பு. ஆனா துணை தலைப்புகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தடுத்து நிறுத்த முடியாத பலன், அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் நம்ப முடியாத வல்லமையுடன் வாழ்வதற்கான 8 வழிகள். கேட்க நல்லா இருக்குல்ல? இந்த புத்தகத்தை எழுத குறிப்பா உங்களை தோணுனது எது? எபேசியர் புத்தகத்தோட முடிவில் விசுவாசிகளோட கவசம்னு ஒரு சில வசனங்கள் இருக்கிறது. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? அதை பற்றி நீங்கள் எப்போவாது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எபேசியர் புத்தகத்தோட முடிவில் பவுல் அதை எப்படி முடிக்கிறாரு? மேலும் இது ஊக்கமளிக்கிறதா இருக்கு. நான் முதல்ல அதை உணரலை. ஆனால் நீங்கள் இந்த புத்தகத்தோட முடிவுக்கு வரும்போது 6வது அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னால் பவுல் புத்தகத்தில் இருக்கிற எல்லா சிறந்த விஷயங்களையும் சுருக்கமாக சொல்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் அவர் விசுவாசிகளோட கவசத்தை அணியுமாறு எல்லாருக்கும் அறிவுறுத்துறாரு. மேலும் பல்வேறு கவசங்களை பற்றி அவங்க கிட்ட சொல்றாரு. மேலும் இது ஒரு உருவகமாக இருக்கு. இது எல்லாரையும் ஊக்குவிப்பதாகவும் அனைவருக்கும் ஊக்கமளிக்கிறதாகவும் இருக்கு. ஆனால் நான் பேசுகிற பெரும்பாலான நபர்களுக்கு அதோட அர்த்தம் என்னன்னு தெரியல. அவங்க உருவகத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு அர்த்தம் தெரியாது. அது முக்கியமான தகவல்னாலும் யாராவது ஒருத்தர் நீதியின் மார்க்கவசத்தோட இல்லைன்னா தலையில தலைக்கவசத்தை அணிஞ்சுக்கிட்டு போறத பார்க்கக்கூடிய ஒரு சமூகத்துல நாம வாழலன்றது உங்கள எத்தனை பேருக்கு தெரியுன்றத சொல்லுங்க. நாம் அந்த உலகத்துல வாழல. ஆனா பவுல் எழுதின உலகம் அதுதான். ஜெயம் கொள்பவரா எப்படி இருக்கணும்ன்றத மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க அதை பயன்படுத்தினாரு. மேலும் நாம் அந்த உருவகத்துல மூழ்கிட்டோம். அதோட அர்த்தம் என்னன்றதை நம்ம மறந்துட்டோம்.
என்னை சிரிக்க வச்ச விஷயங்கள ஒண்ணு என்னன்னா, நீங்க ஒரு கடினமான சூழ்நிலையை சந்திக்கும் போது ஆவிக்குரிய போராட்டம்னு கூகுள் செய்யற தருணம் அது இல்லைன்னு முன்னுரையில எழுதுறீங்க. ஆமா அப்போ ஆமா நீங்க தயாரா இருக்கணும். அப்படின்னா என்ன? சரி, சாத்தான் உங்களை தொலைபேசியில கூப்பிட்டு நான் புதன்கிழமை உங்க சமூகத்துக்கு போறேன், உங்களை 3 மணிக்கு சந்திப்பேன்னு சொல்றது இல்ல, தெரியுமா? அவன் அப்படி செய்யறதே இல்ல. உங்க வாழ்க்கையில எதிர்பாராத நேரத்துல அவன் வாரான். சில சமயங்கள்ல நாம நினைக்கிறோம் அவன் வரும்போது நம்மளால அவனை சமாளிக்க முடியும்னு. ஆனா அவன் வரும்போது நம்மளால அவனை சமாளிக்க முடியாது. நீங்க சுறுசுறுப்பா இருக்கணும், அவனை தவிர்க்க முடியாதுன்றதுனால நாம நம்மளை தயார்படுத்திக்கணும். நாம எல்லாருமே இந்த பூமியில இருக்கும்போது அவனோட தந்திரங்களை சமாளிக்கணும். அதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அதுக்கு தயாரா இருக்கிற மக்கள் தான் அதுல வெற்றி பெற முடியும். தேவனுடைய வார்த்தையிலிருந்து மக்களுக்கு உதவணும்னு நான் விரும்புறேன். அதனால தான் இதை அவர் செய்த வழியிலேயே செஞ்சோம். அதுக்காக நாங்க உங்களுக்கு நன்றி உங்களை சொல்றோம். அது வரவேற்கிறேன். ரொம்ப பெருசு. ஆக புத்தகத்தோட முதல் அதிகாரத்துல தாவீத பழைய ஏற்பாட்டுல மிகப்பெரிய ஜெயங்கொண்டவர்னு சரி, அழைக்கிறீங்க. தாவீது ஆரம்பத்துல ஜெயிச்சாரு, அப்புறம் தோல்வி அடைஞ்சாரு, அப்புறம் வெற்றி பெற்றாரு. அவரு நம்மள மாதிரி சரியானவர் இல்ல. ஆனா தாவீதை பத்தின முதல் கதை ரொம்ப முக்கியமானது. கோலியாத்துடனான அவரோட சண்டை. அந்த கதையை அதோட சூழல்ல நீங்க பார்க்கும்போது இது ஒரு ராட்சசனுக்கு எதிரான ஒரு சின்ன பையனோட கதை இல்லைன்றதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இது உலகத்தோட மாபெரும் போட்டியை பத்தின ஆழமான கதை. நன்மை அப்புறம் தீமை, தேவன் அப்புறம் சாத்தானை பத்தினது. ஏலா பள்ளத்தாக்குல பெலிஸ்தர்கள் அப்புறம் இஸ்ரவேலர்களோட ரெண்டு பெரிய முகாம்களுக்கு இடையில தேவன் எந்த மாதிரி போர் செய்யணுன்றத அவங்களுக்கு காட்டினாரு. மேலும் தாவீது ஜெயம் கொண்டவரா இருந்தாரு. வாவ். நீங்க கதையை கவனமா படிச்சீங்கன்னா அவங்க பள்ளத்தாக்குக்குள்ள நுழைஞ்சதும் தாவீது கவனியையும் கற்களையும் வச்சிருந்தப்போ அவர் கோலியாத்தை நோக்கி ஓடினார்னு பைபிள் சொல்லுது. அதாவது கவனிங்க, அவரு 5 அடி உயரமும் 6 முழம் அகலமும் கொண்டவர். ஏன்னா இது அவரோட யுக்தியோட ஒரு பகுதியா இருந்தது. ஏன்னா கோலியாத் ரொம்பவும் பெரியவரா இருந்தாரு. அதனால அவனால வேகமா நகரவே முடியல. தாவீது சவுலோட கவசத்தை அணிய மறுத்துட்டாரு. அவரு கோலியாத்தை அணுக முடிஞ்சா கோலியாத்துக்கு எதிர்வினையாற்ற வாய்ப்பில்லைன்றதையும் புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த எண்ணத்திலிருந்து நான் விலகினேன். உங்களுக்கு தெரியும், சில சமயங்களில் நமக்கு சிக்கல் ஏற்படும் போது அதை தள்ளி போட இல்லைனா தள்ளி வைக்க முயற்சிக்கிறோம். தினமும் காலையிலையும் ராத்திரிலையும் வந்து இஸ்ரவேலர்களுக்கு எதிராக தன்னோட சவாலை எழுப்பின கோலியாத் மாதிரியே சாத்தான் தினமும் காலையிலையும் ராத்திரிலையும் வரான்றத நான் கண்டுபிடிச்சேன். வரான் இல்லையா? நீங்க அவன்கிட்ட இருந்து ஓடி போய் உங்க பிரச்சனைகளை தள்ளி வச்சு அதை தள்ளி போடுற வரைக்கும் சாத்தான் நீங்க இருக்கணும்னு விரும்பின இடத்துல உங்களை வச்சிருக்கான். அதனால நம்மளோட வாழ்க்கையில ஒரு சவால் இருக்கும்போது அதிலிருந்து விலகி ஓடக்கூடாதுன்னு அதை நோக்கி ஓடணும்னு நான் கத்துக்க முயற்சி பண்ணேன். அதை சமாளிக்கணும். ஏன்னா நம்பலனாலும் அது தானா போயிடாது. நான் அதை பாராட்டுவேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்களுக்கே தெரியும், பல பிரச்சனைகள் தானாவே தீர்க்கப்படுறத நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. அது நடக்கவே நடக்காது. அதனால பிரச்சனையை நோக்கி வேகமா ஓடுறதுல நான் ஆக்ரோஷமா இருக்கேன். அது அற்புதம். ஆமா, 2ஆம் அதிகாரம் பலவீனத்தை பலத்தால் ஜெயங்கொள்ளுதல் பற்றியது. நம்மள பெரும்பான்மையான பார்வையாளர்கள் உள்பட கலந்துகிட்டவங்கள பெரும்பான்மையானவங்க நீங்க எப்போவாவது பலவீனத்தை அனுபவிச்சிருக்கீங்களான்னு ஆச்சரியப்படுவாங்க. நான் இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு கதையை சொல்றேன். என்னோட அம்மா என்கிட்ட கேட்பாங்க, டேவிட் பால் ஜெரமையா, உனக்கு எங்கேருந்து இவ்வளோ வலிமை கிடைக்கிது? அது பாராட்டு இல்லை, அது ஒரு விரக்தியாக இருந்தது. நான் ஒரு மோட்டார் மாதிரி எப்போ நம்ப முடியாத அளவுக்கு நிறைய ஆற்றலை கொண்டு இருக்கேன். இந்த புத்தகத்தில் நான் உயர்நிலை பள்ளியில் படித்தப்போ நடந்த எல்லா விஷயங்களை பற்றியும், கல்லூரியில் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன், டானாவும் நானும் டேலஸில் இருக்கிற பள்ளிக்கு போன விதம் பற்றியும் சொல்லியிருக்கேன். நான் செமினரி மாணவனாக இருந்தப்போ பேஸ்கெட் பால் லீக்கில் விளையாடிக்கிட்டு இருந்தேன். அதாவது அது ஒரு நல்ல விஷயம் இல்லை, ஆனால் எனக்கு எப்போவும் நிறைய ஆற்றல் இருந்தது. எனக்கு அதிகமான தூக்கம் தேவைப்படலை. அப்புறம் ஒரு நாள் நான் உடல் பரிசோதனைக்காக போனேன். எனக்கு லிம்போமா புற்றுநோய் இருக்கிறத கண்டுபிடிச்சேன். மேலும் திடீர்னு நான் கீமோதெரப்பியோட நெறிமுறையில் வைக்கப்பட்டேன். கீமோதெரப்பியோட பலவீனம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா கீமோதெரப்பி பல பேருக்கு தெரியும். உங்கள் குடும்பத்தில் இது போல் உள்ளவங்க உங்ககிட்ட இருந்தால் ஒருவேளை நீங்கள் அதை அனுபவிச்சிருக்கலாம். குமட்டலை தடுக்கிற மருந்துகள் அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால முன்ன மாதிரி இனி உங்களை நோய்வாய்ப்படுத்தாது. அது ரொம்பவும் சோர்வடைய செய்து அந்த நேரத்தில் நான் காலையில் எழுந்திருப்பேன். 9 மணிக்குள்ளே நான் திரும்பவும் படுக்கைக்கு போக தயாராக இருப்பேன். என்கிட்ட எதுவும் இல்லை. பலவீனம் என்னன்றதை நான் கண்டுபிடிச்சேன். அது ரொம்ப வேடிக்கையானது இல்லை. இது சுவாரஸ்யமானதுன்னு உங்களுக்கே தெரியும். வேதத்துல நம்ம பலவீனமா இருக்கிற இடங்களை படிக்கிறோம், அதுவும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா மேலும் நாம பலமா இருக்க வேண்டிய இடங்களை பத்தியும் படிக்கிறோம். நமக்குள்ள ரெண்டும் ஒன்னா இருக்கணுமா? உங்களுக்கே தெரியும், பலவீனமாக இருக்கும்போது நம்ம பலமாக இருக்கோம்னு பைபிள் சொல்லுது. அந்த வசனத்தை படிச்சிருக்கீங்களா? அதுவும் இரட்டை பேச்சு இல்லை. நமக்குள்ள வச்சிருக்கிற பலம் தீர்ந்து போகிற வரைக்கும் தேவனுடைய பலத்தை நம்ம உண்மையிலேயே பார்க்க முடியாது.
உங்களுக்கே தெரியும். பைபிள் இத திரும்ப திரும்ப சொல்லுது. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. தேவனையே சார்ந்திருக்க நாம் தயாராக இருக்கும் இடத்திற்கு நாம் வரும் வரை தேவனுடைய முழு பலத்தை நாம் ஒருபோதும் அனுபவிக்க முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. உங்களில் பலருக்கு தெரியும், நீங்கள் ஏதாவது ஒன்றை சந்திக்கும் போது, அது புற்றுநோயாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்பவும் தாழ்வான இடத்துல இருக்கும்போது தான் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை இது வரைக்கும் உணராத அளவுக்கு உணர்றீங்க. இதை மக்கள் என்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. டாக்டர் ஜெரமையா, இது ஒரு பயங்கரமான அனுபவம், நான் அதை திரும்பவும் செய்ய வேண்டியதில்லைன்னு நம்புகிறேன். ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நான் அங்கே இருந்தப்போ தேவனுடைய பிரசன்னத்தை நான் இதுக்கு முன்னால் உணர்ந்திராத வகையில் உணர்ந்தேன். ஆமா, அது உண்மைதான். தேவனுடைய பலத்தால எங்க ஆத்துமாவை பலப்படுத்துறதுக்கான சில நடைமுறை ஆலோசனைகளை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? நீங்கள் அதை வார்த்தையின் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் அதை ஆராதனையின் மூலமாக பெற முடியும். காத்திருப்பின் மூலமாக நீங்கள் அதை பெற முடியும். கர்த்தருக்காக காத்திருப்பவர்கள், அது என்ன சொல்லுது? அவர்களின் பலன் புதுப்பிக்கும். தேவனுடைய வாக்குறுதியையும் வெளிப்பாட்டையும் இணைக்கிற ஒண்ணுதான் விசுவாசம். நீங்க காத்திருக்கும் போது அது வலுவடையுது. நேர்மையா சொன்னா அதனாலதான் இந்த புத்தகம் மிக முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். இது தேவனுடைய வார்த்தையின் உண்மையை கற்பிக்குது. ஆனா அதை எப்படி அணுகிறதுன்னு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுது. அதிகாரம் 3க்கு நாம இப்ப போவோம். பொய்ய சத்தியத்தால ஜெயங்கொள்ளுதல். நீங்க குறிப்பிட்ட மாதிரி இது ரொம்பவும் பொருத்தமான தலைப்பு. சத்தியத்தை அடையாளம் காண முடியாத ஒரு கலாச்சாரத்துல நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி சத்தியம்னா என்னன்னு சொல்லுங்க. நீங்க ஆதியாகமம் 1:1 பார்த்தீங்கன்னா நீங்க சத்தியத்தை பெறலாம். ஏன்னா ஆதியாகமம் 1:1 சொல்லுது, ஆதியிலே தேவன், அவர்தான் இறுதியான சத்தியம். அவரோட குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவரு என்னவா அழைக்கப்படுறாரு? வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று. பைபிள்ல இருக்கிற சத்தியன்றது ஒரு கருத்து இல்லை. பைபிளில் இருக்கிற சத்தியம்ன்றது ஒரு நபர். இயேசு கிறிஸ்துவே அந்த சத்தியம். கிறிஸ்துவுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் எது பொருந்துதோ அதுவே சத்தியம். மேலும் நிச்சயமா இன்னைக்கு நடக்கிற எல்லா கலாச்சார விஷயங்களையும் இது விளையாடப்படுது. கடைசியில் யாராவது எதை பற்றியும் உண்மையை சொல்கிறாங்களான்னு நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீங்க. இருந்தாலும் கிறிஸ்துவர்கள் அந்த வலையில் விழணுன்றதை இது குறிக்கல. இயேசு கிறிஸ்துவே உங்களோட ஒரே நம்பிக்கை. ஏன்னா அவரே வழி, சத்தியம், ஜீவன். மேலும் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அழகா இருக்கு, அழகா இருக்கு. நிறைய பேர் சின்ன பொய்களை ஒளிர செய்யறாங்க. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை. பொய் நமக்கு ஏன் ரொம்ப ஆபத்தா இருக்குன்னு சொல்லுங்க. சரி, நீங்க ஒரு பொய் சொல்றீங்க, அது ஒருபோதும் மறைஞ்சிடாதுன்றது உங்களுக்கு தெரியும். சரி, நீங்க அதை பத்தி யோசிச்சு அதை சரி செய்யலான்னு குறிப்பிடுறீங்க. ஆமா, ஆனா பொய் சொல்லப்பட்ட நேரத்தில் ஏற்பட்ட சேதத்தை உங்களால் சரி செய்யவே முடியாது. மேலும் நீங்கள் மன்னிக்கப்படலாம், ஆனால் நற்பெயரை உங்களால் சரி செய்ய முடியாது. தேவன் என்னை மன்னிப்பார்னு நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், தேவன் மன்னிக்கிறாரு, ஆனால் அவர் வடுக்களை அகற்றலன்றது உங்களுக்கு தெரியும். ஆமா, அதிகாரம் 4 தீமையை நன்மையால் ஜெயங்கொள்ளுதல் பற்றி பேசியிருக்கேன். அதாவது நாம வாழற கலாச்சாரத்தில் என்னென்ன சவால்கள் இருக்கு, நாம எப்படி அதை தொடங்குறோம். தீமையை நன்மையால ஜெயங்கொள்ள நீங்க எங்க தொடங்குறீங்கன்னு சொல்ல முடியுமா? சரி, 2 இடங்களில் தீமைகள் இருக்கு, நமக்குள்ளேயும் நமக்கு வெளியேயும். நீங்கள் சிலுவையின் கீழே வந்து இயேசு கிறிஸ்துவோட மன்னிப்பை ஏற்றுக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற தீமையை ஜெயம் கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் அதை செய்யும்போது அவர் உங்கள் பாவத்தை நீக்கி அவரோட நீதியை உங்களுக்கு தராருன்னு பைபிள் சொல்லுது. அதுதான் எளிமையான ஒன்று. ஆமா, ஆனா நாளுக்கு நாள் நம்ம கலாச்சாரத்தில் நம்ம எதிர்கொள்ளும் தீமை. எனக்கு நினைவிற்கு ஒரு பகுதி இருக்கு. நீங்கள் அதை பார்க்க விரும்புனீங்கன்னா அது ரோமர் புத்தகத்தோட 12வது அதிகாரத்தோட முடிவில் இருக்கு. இதை எப்படி கையாளுறதுன்றதை புரிஞ்சிக்க தேவன் இந்த சின்ன பகுதியை நமக்கு கொடுத்தாருன்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த புத்தகத்தை எழுதுகிற வரைக்கும் நான் நினச்சி பார்க்காத சில உண்மைகள் நிஜமாவே இருக்கு. அதில் ஒன்று நம்ம குறிப்பிடலாம், ஆனால் நம்ம அதை உண்மையிலேயே புரிஞ்சுக்கிறோமா? முதலாவதா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தீமையை சமாளிக்க தேவனை அனுமதிக்க வேண்டும். இயேசு இந்த பகுதியில் என்ன சொல்றாருன்னா, பழி வாங்குதல் எனக்குரியது, நான் திருப்பி செலுத்துவேன். நம்மை காயப்படுத்தியவர்களை நாம் பழி வாங்க முயற்சிக்கும் போது தேவனோட செயல்பாட்டை நம்ம தடுக்கிறோம். அவர் அதை விரும்பலன்னு நான் நினைக்கிறேன். இதை சமாளிக்க நாம் அவரை அனுமதிக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு. நீங்கள் தேவனை நம்பலாம். எப்படி இருந்தாலும் சரி, நான் சமமாக இருக்க விரும்புகிறேன்னு யாராவது சொல்கிறத நீங்கள் எப்போவாவது கேட்டிருக்கீங்களா? அதாவது அவன் எனக்கு செஞ்ச மாதிரியே நானும் அவனுக்கு தீமையை செய்ய ஒரு வழியை கண்டுபிடிக்க விரும்புகிறேன். அவன் என்னை விட மோசமானவனாக இருக்க முடியாது இல்லையா? உங்களுக்கு தெரியும், இது ஒரு முட்டாள்தனம் இல்லையா? எல்லாத்துக்கும் மேலே யார் ரொம்பவும் மோசமானவராக இருக்க முடியுன்றதை கண்டுபிடிக்க நம்ம போட்டியிடலை. இருந்தாலும் நான் சமமாக இருக்க விரும்புகிறோன்னு சொல்கிறோம். என்னை எப்படி நடத்தினாங்களோ அதே மாதிரி
அவங்களையும் நடத்துவேன்னு சொல்கிறோம். உங்களோட வெளிப்புறத்தில் இருக்கிற தீமையிலிருந்து விடுபடுறதுக்கான வழி என்ன தெரியுமா? அதை நீங்கள் நன்மையால் ஜெயம் கொள்ளணும். தீமையை நன்மையால் ஜெயம் கொள்ளணும். நன்மை தீமையை உள்வாங்கி அதை போக்குது. யாராவது உங்களை காயப்படுத்தினா அவருக்கு நன்மை செய்யுங்கள்னு பைபிள் சொல்லுது. அவருக்காக ஜெபம் செய்யுங்க. ஒருத்தருக்காக ஜெபிக்கிறீங்கன்னா அது ரொம்ப நேரம் கோபமா இருக்க முடியாது. தீமையை நன்மையால் ஜெயம் கொள்கிறீர்கள். ஆமா, சக்தி வாய்ந்தது. சரி, அடுத்தது கவலையை சமாதானத்தால் ஜெயம் கொள்ளுதல். நம்ம கலாச்சாரம் மிகப்பெரிய அளவிலான கவலைகளை அனுபவிச்சு வர்றது போல உங்களுக்கு தெரியலையா? அதனால ஜெயங்கொள்பவரின் சமாதானத்தை எங்களுக்கு விரிவா சொல்லுங்க. சரி, நீங்கள் ஒரு விசுவாசியா சமாதானத்தை பற்றி பேசும்போது நீங்கள் 2 விஷயங்களை பற்றி பேசுகிறீங்க. முதல்ல நீங்கள் தேவனோட வைத்திருக்கிற சமாதானம், அப்புறம் தேவனுடைய சமாதானம். தேவனுடன் சமாதானம் என்பது நீங்கள் தேவன்கிட்ட சரியாக பழகி நீங்கள் ஒரு கிறிஸ்துவராக மாறும்போது என்ன நடக்குதுன்றது தான். நீங்கள் தேவன்கிட்ட கோவமாக இருக்கீங்கன்றது இல்லை. ஆனால் அவரோட அன்பிற்கு எதிரான உங்கள் கிளர்ச்சியின் காரணமாக அவர் உங்கள் மேலே கோவமாக இருக்காரு. ஆனால் நீங்கள் தேவனோட சமாதானம் செய்யும்போது நான் தேவனோட சமாதானம் செய்ய விரும்புகிறேன்னு சொல்கிறோம். நீங்கள் மரிக்கும்போது அதை செய்யக்கூடாது. நீங்கள் வாழும்போதே இதை செய்யணும். நீங்கள் தேவனோட சமாதானம் செஞ்சால் உங்களுக்கு எந்தவித கண்டனமும் இல்லை. அதனால் நீங்கள் தேவனோட சமாதானமாக இருக்க விரும்புனீங்கன்னா உங்கள் பாவத்தை நீங்கள் ஒப்புக்கொள்ளணும். மேலும் நீங்கள் ஒருத்தருக்கொருத்தர் நெருக்கமாக இருப்பீங்க. ஆமா. ஆனால் தேவனின் சமாதானன்றது வேற விஷயம். தேவனோட சமாதானமாக இருக்கிற எத்தனை பேருக்கு தேவனுடைய சமாதானம் இல்லைன்றது தெரியுமா? அவங்க கிறிஸ்துவர்கள், ஆனால் அவங்க முற்றிலும் கவலையால் நிறைஞ்சிருக்காங்க. அவங்களால கவலை இல்லாமல் ஒரு நாள் கூட வாழ முடியாது. நாம் எல்லாரும் அந்த சிக்கல்களில் சிலதை எதிர்கொள்கிறோம். தேவனோட சமாதானம் எல்லா புரிதலையும் கடந்து போகிறதுன்னு பைபிள் சொல்லுது. இது ரொம்ப நம்ப முடியாததுன்னு அர்த்தம். அது என்னன்னு தெரியாத ஒருத்தருக்கு நீங்கள் அதை விளக்கி சொல்ல முடியாது. நாம் தேவன்கிட்ட வரும்போது தேவனுடைய சமாதானமும் வருது. மேலும் கவலைன்றது நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கம் இல்லைன்றதை நாம் புரிஞ்சிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் உங்கள் வேண்டுதலை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாத்திலையும் ஜபம், ஒன்றுத்துக்கும் கவலைப்படாம. அது அற்புதம். இப்ப நம்ம அதிகாரம் 6க்கு போலாம். பயத்தை விசுவாசத்தால் மேற்கொள்ளுதல். மேலும் பெரும்பாலான மக்கள்கிட்ட நீங்க விசுவாசத்தை பத்தி சொன்னா அது ரொம்ப ஆவிக்குரிய சொல்லாகும். ஆனா இந்த அதிகாரத்துல அதை ஒரு புதிய வழியில திறந்து அதை ரொம்ப அன்றாட வார்த்தையா ஆக்குறீங்க. அதை பத்தி சொல்லுங்க. சாத்தான் நம்ம மேலே வீசுகிற ஈட்டிகள்லேருந்து நம்மை பாதுகாத்துக்கிறதுக்காக விசுவாசன்ற கேடயத்தை எடுத்துக்கணும்னு இந்த பகுதி நமக்கு எடுத்து சொல்லுது. நாம் நம்மளோட வாழ்க்கையை பயத்தோட இல்லை, விசுவாசத்தோட வாழணும். நீங்கள் விசுவாசம் இருக்கிற நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் பயப்படுற நபராக இருக்கவே முடியாது. மேலும் பைபிள் சொல்லுது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையின் மூலமும் வருகிறது. தேவன் இன்னும் தன்னோட வார்த்தை எப்படி மதிக்கிறாருன்றது ஒரு அற்புதமான விஷயம். நம்மளோட விசுவாசத்தை நம்ம எப்படி கட்டி எழுப்புறது? தேவனுடைய வார்த்தையின் மூலம். உங்களுக்கு தெரியுமா, நம்ம நாள்லையும் வயதிலையும் தேவனுடைய வார்த்தையை நம்மளோட வாழ்க்கையில் பதிவிறக்கம் செய்ய பல வழிகள் இருக்கிறதுனால அதை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறது ஒருபோதும் மன்னிக்க முடியாத ஒன்றா இருக்கு. ஆமா. சில வாரங்களுக்கு முன்னால் ஒருத்தர் என்கிட்ட வந்து, நான் ஒரு நிகழ்ச்சியில் இருந்தேன், எனக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ் டிரைவை என்கிட்ட கொடுத்து, இதோ டாக்டர் டேரமியா இது முழு பைபிள்னாரு. அது ஒரு சின்ன பகுதி. அந்த ஃப்ளாஷ் டிரைவில் முழு பைபிளும் இருக்குது. நீங்கள் அது உங்கள் காரில் இருக்கிற அந்த சின்ன இடத்துல போடும்பொழுது அது முழு பைபிளையும் வாசிக்குது. நாம் தேவனுடைய வார்த்தையை நம்மளோட வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது அது நம்மளோட விசுவாசத்தை வளர்க்குது. அது நம்மை பலப்படுத்துகிறது. அதனால் விஷயங்கள் வரும்போது எதுவும் நம்மளை தடம் பொருளை வைக்கிறதில்ல. எல்லா வழிகள்லையும் தேவனோட வார்த்தை நமக்கு கிடைக்குது. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த தேவனுடைய வார்த்தையை நமக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை ஹார்ட் டிரைவ் மாதிரியானது. நம்ம ஹார்ட் டிரைவில் எதுவும் இல்லைன்னா தேவன் கிரியை செய்ய எதுவுமே இல்லை. தேவ ஆவியானவர் நம்மளோட வாழ்க்கையில் வச்ச தேவனுடைய வார்த்தையை எடுத்து நம்ம எதிர்கொள்கிற பிரச்சனைகளுக்கு அதை பயன்படுத்துகிறாரு. ஆனால் நம்மளுடைய ஹார்ட் டிரைவில் எதுவுமே இல்லைன்னா அது கிளிக் செஞ்சுட்டு போயிடும். அதனால் அது உங்கள் இதயத்தை நிரப்பட்டோம். நான் போகிற இடங்களில் பைபிளில் கையெழுத்து போடுவேன். அதில் சில உண்மையிலேயே குப்பையில் போடப்படுது. அதாவது அவங்க உண்மையிலேயே குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த நபர் வெளியேறும்போது நான் எப்பவும் அவரை பற்றி நல்லாவே உணர்றேன். ஏன்னா பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியும். ஆமா. அடுத்தது அதிகாரம் 7, குழப்பத்தை ஞானத்தால் ஜெயங்கொள்ளுதல். ஞானங்கிறது இன்னைக்கு நீங்க அதிகமா கேட்குற வார்த்தை இல்லை. ஞானத்தை நீங்க எப்படி வரையறுக்கிறீங்க? ஞானத்தை பற்றி நான் கேள்விப்பட்ட ரொம்ப சிறந்த விளக்கம் இதுதான். முன்னுதாரணம் இல்லாமல் சரியானதை செய்யறதே ஞானம். ஞானம்ன்றது உங்கள் சூழ்நிலையிலையோ இருப்பிடத்திலையோ வேற யாரும் இல்லாத போது என்ன செய்யணுன்றதை தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு தேவன் வழிகாட்டுறாரு. ஞானம்ன்றது என்ன தெரியுமா? அறிவுடைய பயன்பாடாக இருக்கு. ஞானம்ன்றது தேவன் உங்களுக்கு தர தகவல். அப்புறம் நீங்கள் எதிர்கொள்கிற சூழ்நிலைகளுக்கு அந்த அறிவை பயன்படுத்துறத அவர் சாத்தியமாக்குறாரு. ஞானம்ன்றது அறிவினுடைய பயன்பாடாக இருக்கு. ஞானம்னா என்னன்னு பலர் ஏன் தவறா புரிஞ்சுக்கிறாங்க? இது ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே சொந்தமானதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க.
சாலமனோட கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன வேண்டுமோ கேள்னு தேவன் அவருக்கு சொன்னப்போ அவர் ஞானத்தை கேட்க தயாராகிட்டு இருந்தார். அவர் விரும்புகிற எதையும் அவர் பெற்றுக்கொள்ள முடியும். அது நினைவிருக்கா? அவர் செவி கொடுக்கிற இதயத்தை தேவன் கிட்ட கேட்டார். தேவன் கிட்ட ஞானத்தை கேட்டார். தேவன் அதை அவருக்கு கொடுத்தாரு. இதுவரைக்கும் வாழ்ந்தவங்களே அவர்தான் ஞானமான மனிதர். ஆமா. பெரும்பாலானவங்களுக்கு ஞானம் இல்லாததுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாம தேவன் கிட்ட அதை கேட்கல. இந்த உலகம் எவ்வளோ சிக்கலானதாக இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமாக தேவ ஞானம் தேவைப்படும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு மனிதர்கள்கிட்ட வழி இல்லை. தேவன் அதை உடைக்கலன்னா நமக்கு வேற வழி இல்லை. நம்மளோட பிரச்சனையை விளக்கவும் முடியாது, அதை தீர்க்கவும் முடியாது. ஆனால் தேவனுக்கு தெரியும், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் நம் அனைவருக்கும் சம்பூரணமாக கொடுக்கும் தேவனிடம் கேட்க வேண்டும். அவர் நம்மை கடிந்து கொள்வதில்லை. அதாவது தேவனோட ஞானத்தை கேட்கறதுக்காக ஒருபோதும் நம்மை கடிந்து கொள்வதில்லை, நம்மை வரும்படி அழைக்கிறாரு. மேலும் அவர் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஞானம் நமக்கு இருக்கணும்னு விரும்புகிறாரு. அது சுவாரஸ்யமானதுன்னு நினைக்கிறேன். ஞானங்கிறது உண்மையிலேயே ஒரு செயல்பாட்டை விட ஒரு அணுகுமுறையை பற்றியதுன்னு இந்த அத்தியாயத்தில் நீங்க சொல்றீங்க. அப்படி சொல்றதோட அர்த்தம் என்ன? சரி, நான் முன்னாலேயே சொன்னேன், நம்மளோட பார்வையில் நம்ம ஞானியா இருக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. எல்லாவற்றுக்கும் என்னிடம் பதில் இருக்கிறது என்ற எண்ணமே அகங்காரமா இருக்கு. என்கிட்ட எல்லா பதில்களும் இருந்தா நான் என் தேவன்கிட்ட அவரோட ஞானத்தை கேட்க போறேன். அதாவது நானே முழுமையாக இருந்தேன்னா நான் எப்படி தேவனை என் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வேன்? என்ன தெரியுமா? தேவன் மக்களை உடைக்கிறாரு. பைபிள் சொல்லுது, கடவுள் தாழ்மையுள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார், ஆனால் பெருமையுள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார். மனிதனே, தேவன் என்னை எதிர்ப்பதை நான் விரும்பவில்லை. அவர் என்னிடம் நெருங்கி வர வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு தெரியாதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். மேலும் நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளரும்போது நடக்கிற விஷயங்களில் இதுவும் ஒன்று. நீங்கள் கர்த்தருக்குள்ளே எவ்வளவு காலம் வளர்றீங்களோ அவ்வளவு அதிகமாக உங்களுக்கு தெரியாத தெரிஞ்சுக்கவும் உங்களுக்கு அவர் எவ்வளவு தேவைன்றதையும் தெரிஞ்சுப்பீங்க. சரியா? உண்மைதான். நான் அதிகாரம் 8 விரும்புகிறேன். நீங்கள் 8ஆம் அதிகாரத்தில் சோதனையை வேத வாக்கியத்தால் ஜெயங்கொள்ளுதல் பற்றி பேசியிருக்கீங்க. முழு பகுதியும் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வை சுற்றி கட்டப்பட்டதா தெரியுது. இயேசு எப்படி சோதனையை மேற்கொண்டார்? உங்களுக்கே தெரியும், இயேசு ஞானஸ்நானம் பெற்ற உடனேயே வனாந்தரத்துக்கு அழைத்து போகப்பட்டார். அவரோட வாழ்க்கையோட உயர்ந்த தருணத்திற்கு அப்புறம் சாத்தான் அவரை வனாந்தரத்தில் சந்திச்சு அவரை சோதிச்சதா பைபிள் சொல்லுது. கர்த்தராகிய இயேசுவுக்கு எதிராக சாத்தானுக்கு 3 சோதனைகள் இருந்தது. அது ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு எதிராக அவன் பயன்படுத்தின அதே சோதனைகள். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, அப்புறம் ஜீவனத்தின் பெருமை. சோதனைகளை விவரிக்க எனக்கு நேரம் இல்லை. ஆனால் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். சாத்தான் அவரை சோதிக்கிற ஒவ்வொரு முறையும் அது எழுதப்பட்டிருக்குன்னு இயேசு சொன்னார். 3 முறை அவர் தன்னோட ஆயுத கிடங்கிலிருந்து வாளை வெளியெடுத்து சாத்தானை தாக்குனார். ஆமா. அப்புறம் பைபிள் கடைசியில் சொல்லுது, பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அதிலிருந்து நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, தேவனுடைய வார்த்தையாகிய ஆவியின் பட்டயத்தால் நாம் சோதனையை எதிர்கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தையா இருக்கிற ஆவியின் பட்டயம் முழு பைபிளும் இல்லை. பைபிள்லேருந்து வெளிவர தேவனுடைய வார்த்தைகள் தான் நீங்கள் எதிர்கொள்கிற சோதனைக்கு பொருத்தமானதாக இருக்குது. நீங்கள் அதை கையாளுற விதத்தில் இருக்குது. அதில் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச விஷயம் இதுதான். இயேசுவின் பட்டயம்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியுமா? உபாகமம் புத்தகத்திலிருந்து. உபாகமத்தை நீங்க கடைசியா எப்போ தியானம் செஞ்சீங்க? இயேசு அந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல தனக்கு தேவையான பெரிய பட்டயங்களை கண்டுபிடிச்சி சாத்தானை மேற்கொள்ள பயன்படுத்தினார். இது நம்மள பலருக்கு பிரச்சனைன்னு நான் நம்புறேன். நீங்க பிரார்த்தனை மூலமா எல்லாத்தையும் சமாளிக்கிறத பத்தி பேசுறீங்க. நீங்க ரொம்ப நேர்மையானவர். இந்த பகுதி உங்களை போலவே. ஆனா இதை பத்தி எழுதுறது அல்லது பேசுறது கடினமான விஷயங்கிறத பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. அது எதனால? சரி, யாரோ ஒருத்தர் ஒரு முறை என்கிட்ட சொன்னாரு, நீங்க உங்க தேவாலயத்தை காலி செய்ய விரும்பினா நீங்க 2 வார தொடரை நடத்த போறீங்கன்னு அறிவிப்பு கொடுங்க. முதல் வாரம் சாட்சி கொடுக்கறது, 2வது வாரம் பிரார்த்தனை. இந்த 2 விஷயங்களை பத்தி எல்லாரும் குற்ற உணர்ச்சியோட இருக்கிறதுனால யாரும் வரமாட்டாங்க. அதை சிறப்பா செய்யாத போது நாம எல்லாருமே மோசமா உணர்றோம். உங்களுக்கே தெரியும், நான் அதிகமா ஜெபிக்கிறத நிறுத்தணும்னு என்கிட்ட சொன்ன ஒருத்தரை கூட நான் உண்மையிலேயே சந்திச்சதில்லை. நான் அதிகமா ஜெபிக்கிறேன். நாம எல்லாரும் அதிகமா ஜெபிக்கணும், மேலும் சிறப்பா ஜெபிக்கணும். நாம எல்லாருமே ஒரே படகுல இருக்கோம். ஆனா நம்ம செய்ய வேண்டியதை சிறப்பா செய்யலன்றதுக்காக விஷயங்களை சிறப்பா செய்ய முயற்சிக்கிறத நாம கைவிடவே கூடாது. எப்படி சிறப்பா செய்யணும்னு கத்துக்கணும். திறமையானவர்கள் ஆவதற்கு தேவன்கிட்ட உதவி கேட்கணும். அதிகாரம் 10, மரணத்தை ஜீவனால் ஜெயங்கொள்ளுதல். பழைய ஏற்பாட்டில் தாவீது மிகப்பெரிய ஜெயங்கொண்டவர்னு நீங்க பேசுறீங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் மிகப்பெரிய ஜெயங்கொள்பவரின் மகிமையான சத்தியத்துக்கு நீங்க எங்களை அழைச்சிட்டு போறீங்க. கர்த்தரான இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு. ஒரு பரிபூர்ண பாவமற்ற வாழ்க்கையை வாழ்ந்தாரு. அப்புறம் மரித்தாரு. அப்புறம் 3வது நாள்ல அவரு கல்லறையை ஜெயிச்சு நம்ம எல்லாருக்கும் சிறந்த ஜெயம் கொள்பவரா ஆனாரு. மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் அந்த மிகப்பெரிய
வெற்றியின் காரணமா மாபெரும் ஜெயம் கொண்ட கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பார்த்த ஆதி அப்போஸ்தலர்களுக்கு அது எப்படி தோணுச்சோ அப்படிதான் நமக்கும் தோணணும். மேலும் அவங்க வெளியே புறப்பட்டு போய் உலகத்தை தலைகீழா மாத்தினதா பைபிள் சொல்லுது. கல்லறையிலிருந்து வெளிப்பட்டவர் அவர் மரிக்கிறதுக்கு முன்னால் அப்போஸ்தலர்கள் அறிந்திருந்தார்கள்ன்றதை தவிர இது எதுக்கும் அறிவியல் ஆதாரமே இல்லை. அது அவங்களோட வாழ்க்கையை மாத்திச்சு. நம்ம உண்மையிலேயே உயிர்த்தெழுதலை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோன்னா அது நம்மளோட வாழ்க்கையை மாற்றணும். உலகத்தில் இல்லாத ஒரு செய்தியும் நம்பிக்கையும் நம்மக்கிட்ட இருக்கு. அவங்க எல்லா இடங்களையும் தேடுறதுனால அவங்களுக்கு இப்போ இது ரொம்பவும் தேவை. அவங்கக்கிட்ட பதில்கள் இல்லை, ஆனால் நமக்கு பதில் தெரியும். இதுக்கு பதில் கல்லறையை வென்ற இயேசு கிறிஸ்துதான்றது தெரியும். நாம வெற்றியாளர்களாக இருக்கணுன்றதுக்காகவே தேவன் நமக்கு கவசத்தை வழங்கினாரு. நாம பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கணுன்றதுக்காக இல்லை. அவரோட வெற்றியோட பலத்தில் நாம எல்லாரும் நிக்கணும்னு பைபிள் சொல்லுது. நாம் அதை செய்யும்போது நாம ஜெயம் கொள்பவர்களா இருக்க முடியும். சக்தி வாய்ந்தது. இதிலிருந்து நீங்க ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லணும். ஏன்னா இந்த புத்தகம் ரொம்பவும் நடைமுறை ஞானத்தால நிரம்பி இருக்கு. நான் ஆவிக்குரிய போராட்டம் பற்றின பல புத்தகங்களை படிச்சிருக்கேன். ஆனால் இவ்வளவு நடைமுறை மற்றும் தினசரி செய்யக்கூடிய ஒரு புத்தகத்தை நான் படித்ததே இல்லை. ஆனால் புத்தகத்தை பற்றின ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னா அது என்னவா இருக்கும்? இதிலிருந்து வெளியே வர முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருடனான நம்மளோட உறவில் நாம வெற்றி பெறணும்னு தேவன் விரும்புகிறாருன்ற இந்த உண்மைதான். அதை நாம புரிஞ்சுக்கணும். நம்மளோட ஆவிக்குரிய முயற்சிகளில் நம்ம தோல்வி அடையும் போது தேவன் மகிழ்ச்சி அடையிறதே இல்லை. அதாவது நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக சிலுவையில் மரித்தார். நமக்கு அளவில்லாத வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக. இது வெற்றியின் வாழ்க்கை, தோல்வியின் வாழ்க்கை இல்லை. நாம தோற்கடிக்கப்பட்டோம்னா நாம தேவன்கிட்ட கேட்கணும், இதன் வேறு எங்கன்னு எனக்கு காட்டுங்க, இதை கடந்து போக உதவுங்கள், நீங்க சிலுவையில் மரித்த வாழ்க்கையை வாழ எனக்கு உதவுங்க, இதனால நான் இதை பெற முடியும்னு கேளுங்க. மேலும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்க ஒரு வெற்றியாளராக இருக்க முடியும். நான் ஒரு வெற்றியாளராக இருக்க முடியும். நாம தோத்தவங்களா இருக்க வேண்டியதில்லை, நாம வெற்றியாளர்களாக முடியும். நாம பலியாக வேண்டியதில்லை, வெற்றியாளர்களாக இருக்க முடியும். நாம அதை நம்பினா அது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். நினைவில் வைங்க, நீங்க ஜெயம் கொள்பவர்களா இருக்க அழைக்கப்பட்டீர்கள். வெற்றி, வலிமை, சமாதானம் அப்புறம் அன்போட நடக்க நீங்க அழைக்கப்படுறீங்க. முதல் அப்புறம் மிக முக்கியமான படி என்னன்னா, ஜெயம் கொண்டவரான இயேசு கிறிஸ்துல உங்கள் விசுவாசத்தை வைக்கிறதா இருக்கு. விசுவாசமும் கிறிஸ்துவுடனான நெருங்கின கூட்டுறவும் எந்த ஒரு சவாலையும் வெல்லக்கூடிய வலிமையையும் தைரியத்தையும் உங்களுக்கு தரும். நீங்க ஒருபோதும் கிறிஸ்துல நம்பிக்கை வைக்கலன்னா உங்களுடைய தனிப்பட்ட இரட்சகரான அவர் மேல இன்னைக்கு அப்படி செய்யும்படி நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். அப்புறம் ஒரு நம்பகமான ஊழியத்தில் இல்லை ஒரு உள்ளூர் தேவாலயத்தில் மற்ற கிறிஸ்துவர்களோட உங்கள் முடிவை பகிர்ந்துக்குங்க. உங்கள் புது நம்பிக்கையில் தொடர்ந்து வளருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த முறை இங்கே திருப்பு முனையில் உங்களை பார்க்கறதுக்கு ஆவலோட காத்திருக்கேன்.